ம். மலை ஏறி வர ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா தென்மாதிமங்கலம். தென்மாதிமங்கலத்துல வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடைப்பயணமா வந்தாலும் சரி, ஆட்டோல வந்தோம்னா ரூ. 100 காசு வாங்குவாங்க. அப்படி வந்தோம்னா அடிவாரம். அடிவாரத்துல நம்ம மலை ஏறி வரலாம். இன்னொரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, தென்மாதிமங்கலத்துல இருந்து 3 ஸ்டாப் தள்ளி கடலாடிமங்கலம்னு ஒண்ணு இருக்குது. அங்கருந்து நம்ம மலை ஏறி வரலாம். அங்கருந்து நம்ம ஏறி வரும்போது, இங்க மேல மலை மேல மௌனசாமிகள் இருக்கிறாரு இல்லையா? இருந்தாரு, கீழ இறங்கிட்டாரு. அவரோட ஜீவ சமாதி அங்க இருக்குது. அந்தாண்ட ஆசிரமத்துல இருந்து ஒரு வழி இருக்குது. அவருடைய ஆசிரமம் ஆமா, ஆசிரமும் இருக்குது, கடலாடி மங்கலத்துல இருக்குது. மெயின் அவருடைய ஜீவ சமாதிங்கிறது அந்த ஆசிரமத்துல இருக்குது. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமா தான் அந்த பக்கம் இருந்து ஒரு ரூட் போட்டிருக்கிறாங்க. இன்னொன்னு, அவரோட நேட்டிவ் வந்து பெங்களூர் தான். மௌனசாமிகளோட நேட்டிவ் பெங்களூர் தான். அவர் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்காரு, ஜுவல்லரி வச்சிருக்காரு ஓனா. அப்புறமேட்டு வந்து ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸ் காரணமா அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறாரு. சன்னியாசி மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு குழந்தைங்களாம் விட்டு அப்படியே வந்திருக்கிறாரு சன்னியாசி மாதிரி. அப்படி வந்துட்டு இருந்தவர் திடீர்னு அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி வந்து வந்துட்டு இருந்தவர் திருவண்ணாமலை பக்கமா வரும்போது இந்த மலை பக்கம் வர சொல்லி கவர்ந்து இழுத்து இருக்குது. இம்ப்ரெஸ் பண்ணி அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்து இழுத்து இருக்குது. மேக்னெட் ஆட்டம் அவர் வந்திருக்காரு. மேல ஏறி வந்தவர் பல வருஷங்களா யாருக்கிட்டையும் பேசாம மௌனமாவே இருந்திருக்கிறாரு. அவர் யார்கிட்டயுமே பேசாம மௌனமாவே இருந்திருக்கிறாரு. மலை மேலேயே எந்த புயல் காத்து எது அடிச்சாலும் கீழே இறங்காம மலை மேல இருக்கக்கூடிய அந்த காய்கறி பழம் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலயும் அவர் ஒரு 16 வருஷத்துக்கு மேல மலை விட்டு கிளையே இறங்கலையாம். அப்படி அவர் மேலே இருக்கவும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன ஒரு ஆளு, ஒரு நபரு சொந்தமா காலேஜ் வச்சு டெவலப் ஆயிட்டாராம். இப்ப காலேஜ் அப்படிங்கறது எத்தனை கோடி பணம் கொட்டும். இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன ஒருத்தர் அவ்வளவு பெரிய பெரிய நபரா மாறிட்டாரு. அவரு என்ன பண்றாரு, இவரை கூப்பிடுறாரு, நீங்க கீழே இறங்கி வாங்க. அதுதான் மெயின். அவரு மௌனசாமிகள் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டாங்களாம், இந்த மாதிரி நீங்க கீழே இறங்கி வாங்க, எங்களுக்கு குரு மாதிரி இருங்க, உங்க பேர்ல நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், நிறைய பேருக்கு நல்லது பண்ணலாம், நிறைய அனாத ஆசிரமம் கட்டலாம், முதியோர் இல்லம் கட்டலாம், எஜுகேஷன். அவர் வந்து மேலேயே இருந்திருந்தாரு அப்படின்னா அது இன்னும் மகத்துவமா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படிங்கவும் அவர் கீழே இறங்கி வந்துட்டாரு. பரவாயில்ல இங்க நிறைய ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படிங்கவும் இவர் கீழே இறங்கி வந்துட்டாரு. இவர் கீழே இறங்கி வந்த வாட்டி அவர்கிட்ட அந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், யார்ட்டையும் பேசாமலே இருந்தாரு. அதனாலதான் அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மௌனசாமிகள். கீழே இறங்கின வாட்டி அவர்கிட்ட நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது பேசும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. அவர் கீழே வந்து இறந்துட்டாரு. இதுவே அவர் மேல இருந்து அப்பயே இறந்துருந்தாரு. எங்க போவோம்னா அதுக்கு கீழே போயிட்டு போகுமா இல்ல அந்த இடத்துல சரி அண்ணா, தேங்க்யூ. மென்ஷன் பண்ணுங்க. பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.